ஹலோ எவ்ரிபடி, இது ஆக்சிப்ரானா கார் கேஸ். நம்ம சைட்ல நிறைய வண்டிக்கு பெட்ரோல் டு சிஎன்ஜி அண்ட் எல்பிஜி கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் எனக்கு நம்ம கிட்ட என்ன கார் இருக்குன்னா, மாருதி பிரிசா BS6 மாடல் லக்ஸரி அண்ட் காம்பாக்ட் SUV காரு. இந்த காரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சிஎன்ஜி எல்பிஜி கன்வர்ஷன்ல நம்ம கஸ்டமர்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஹைவேல எனக்கு கேஸ் காலி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. ரொம்ப சிம்பிள், நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பெட்ரோலை டிரைவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்ப எல்லா பெட்ரோல் பங்க்ஸ்லயுமே சிஎன்ஜி அண்ட் எல்பிஜி அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இல்ல அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்காது. உங்க சர்வீஸ் கவரேஜ் ஏரியா என்னன்னு கேக்குறீங்க. நமக்கு கவரேஜ் ஏரியா அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம செட்டு வந்து சென்னையில இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்து வேணாலும் உங்க கார் எடுத்துட்டு வாங்க. மார்னிங் விட்டீங்கன்னா ஈவினிங் நீங்க வேலையை முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடலாம். கார் இஎம்ஐல இருக்கும்போது சிஎன்ஜி கன்வர்ஷன் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. எஸ், கண்டிப்பா பண்ணலாம். கார் லோன்ல இருக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்புறம் ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன், காருக்கு ஒன்ஸ் நீங்க சிஎன்ஜி கன்வர்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பார்க் பிளக் வந்து 12,000 கிலோமீட்டருக்கும் ஏர் ஃபில்டர் வந்து 5,000 கிலோமீட்டருக்கும் மாத்திருங்க. அப்படி மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் லைஃப் வந்து நல்லா வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மாருதி பிரிசா BS6 மாடல் கம்மி பட்ஜெட்ல ஒரு லக்ஸரி அண்ட் காம்பாக்டான SUV காரு. SUV கார்ஸ்ல நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார்ஸ்ல பிரிசாவும் ஒன்று. BS6 மாடலுக்கான அப்ரூவ்டு கிட் தான் போட்டிருக்கோம். இந்த காருக்கு நம்ம போட்டிருக்கிறது 60 லிட்டர் சிஎன்ஜி சிலிண்டர். நீங்க 8.5 இருந்து 9 கிலோகிராம் வரைக்கும் சிஎன்ஜி கேஸ் லோட் பண்ணிக்கலாம். மைலேஜ் பத்தி சொல்லணும்னா, பெட்ரோல்ல டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு சிட்டிக்குள்ள 10 இருந்து 12 கிலோமீட்டர் வரும். ஹைவேஸ்ல 14 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். பட் இதே நீங்க சிஎன்ஜில சிட்டிக்குள்ள டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு 18 இருந்து 20 கிலோமீட்டர் அண்ட் ஹைவேல வந்து 23 இருந்து 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாராளமா வரும். சிலிண்டருக்கு ஸ்டாண்ட்லாம் வச்சு நல்லா டைட்டா ஃபிட் பண்ணிருப்போம். ஸோ ஷேக்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. சிலிண்டர் வச்சதுக்கு அப்புறம் பூட் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்களே இந்த வீடியோல பாக்குறீங்க, நல்லா தாராளமாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, சிலிண்டருக்கு கீழே கூட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, அதுலயும் நீங்க திங்ஸ் வச்சுக்கலாம். லேப்டாப்ல டியூனிங் ப்ராசஸும் செக் பண்ணியாச்சு, எல்லாம் டெஸ்டட் ஓகே. தென் வண்டிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸுக்கான சுவிட்ச் மட்டும் வரும். கேஸ் கம்மியா இருந்தா நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பெட்ரோல டிரைவ் பண்ணிக்கலாம். கேஸ் ஃபுல்லா காலி ஆயிட்டா நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது, அதுவாகவே பெட்ரோலுக்கு கன்வெர்ட் ஆயிடும். கேஸ் ஃபில்லிங் வால்வ் உங்களுக்கு பெட்ரோல் கேப் பக்கத்துலேயே வந்துடும். ஸோ நீங்க ஈஸியா சிஎன்ஜி லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போனட்டுக்குள்ள என்னென்ன இருக்கும்னா, ரெடியூசர், இன்ஜெக்டர், மேப் சென்சார், கேஸ் ஃபில்டர். இந்த கேஸ் ஃபில்டர் அவ்வளோ யாரும் வைக்க மாட்டாங்க, பட் நம்ம எல்லா வண்டிக்குமே வைக்கிறோம். ஏன்னா கேஸ்ல இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி உள்ள போகாம தடுத்துரும். அந்த மாதிரி உங்களுக்கு போனட்டுக்குள்ள ஃபினிஷிங்கும் வந்து பக்காவா இருக்கும். ஒயர்ஸ்லாம் வந்து கச்சா முச்சா எங்கேயும் இருக்காது, எல்லாமே ஸ்லீவ் போட்டு ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி தான் வைப்போம். நீங்க உள்ள பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இந்த மாதிரி உங்க காருக்கும் சிஎன்ஜி ஆர் எல்பிஜி கன்வர்ஷன் பண்ணோம்னா உடனே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம செட்டு சென்னை அனகாபுத்தூர்ல தான் இருக்கு. கூகுள்ல ஆக்சிப்ரானா கார் கேஸ்னு டைப் பண்ணீங்கன்னா நம்ம ரிவ்யூஸ் நீங்க செக் பண்ணலாம். 100க்கும் மேல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு. சிஎன்ஜி எல்பிஜி கன்வர்ஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட கனெக்ட்ல இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.